1ஆம் தேதி முதல் ஜனவரி 2019 1ஆம் தேதி முதல் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் 95 நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடு தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் உரையோடு பொருட்களை விற்கும் 95 நிறுவனங்களுக்கு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், என்ன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு? அதற்கான மாற்று வழிமுறை ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். இந்த ஆண்டின் தொடக்கமாக கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியக்கூடிய 14 பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. முற்றிலுமாக இந்த பொருட்களின் விற்பனை மற்றும் சேமித்து வைப்பது உள்ளிட்ட அனைத்து பயன்பாட்டிற்குமே தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையானது லேஸ், பிரிட்டானியா, மற்றபடி பேஸ்ட் போன்ற பல பொருட்கள், சிப்ஸ் போன்ற பொருட்களை நிறுவனத்தில் இருந்தே பொருள் உற்பத்தி ஆகும் போதே பிளாஸ்டிக் கவரையும் உற்பத்தி செய்து அந்த உற்பத்தி பொருட்களோடு சேர்ந்து வெளிவரும் இந்த பொருட்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டு வந்தது. தற்போது தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த மாதிரியான அதாவது பொருட்களோடு பிளாஸ்டிக் உரையும் சேர்த்து விற்பனை செய்யும் 95 நிறுவனங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. முக்கியமாக குறிப்பாக இந்த கட்டுப்பாடுகள் என்னவென்றால் திருத்தப்பட்ட, அதாவது பிளாஸ்டிக் மேலாண்மை கழிவுகள் 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் திருத்தப்பட்ட 2008 விதியின் கீழ் மத்திய மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களிடம் உரிய அனுமதியை இந்த நிறுவனங்கள் பெற்றிருக்க வேண்டும். மேலும் இந்த நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்கள் யாரெல்லாம் விநியோகிக்கப்படுகிறது, யாருக்கெல்லாம் அதை வாங்குகிறார்கள், எந்தெந்த நிறுவனங்கள், எந்தெந்த விற்பனையாளர்கள் அதிகமாக இப்பொருட்களை வாங்குகிறார்கள் என்ற தகவலை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் தெரிவிக்க வேண்டும். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் டெவலப்மெண்ட் புரோகிராமின் கீழ் உற்பத்தியாளர்களே இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை கையாண்டு அளிக்கும் வகையிலான அந்த ஒரு திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கான திட்டம் தயாரிப்பதற்கான ஒரு ஒத்துழைப்பை தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு 3 நிபந்தனைகளை விதித்துள்ளது. இந்த 3 நிபந்தனைகளையும் அடுத்த 1 மாத காலத்திற்குள் நிறைவேற்றியிருக்க வேண்டும். அப்படி நிறைவேற்றும் வரை இந்த 95 நிறுவனங்களுமே தமிழகத்தில் எந்த ஒரு பொருட்களையும், அதாவது பொருட்களை அந்த பிளாஸ்டிக் உரையோடு விற்பனை செய்வதற்கு இந்த தடையை அவர்கள் விதித்துள்ளனர். குறிப்பாக டாடா, ரிலையன்ஸ், பதஞ்சலி, ஹிமாலயா உள்ளிட்ட இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்கள் அனைத்திற்குமே இந்த உத்தரவுகள் செல்லுபடியாகும். இந்த 95 நிறுவனங்களும் அடுத்த 1 மாதத்திற்குள் இந்த 3 நிபந்தனைகளை நிறைவேற்றினால் மட்டுமே தமிழகத்தில் தங்களது பொருட்களை தாங்கள் தயாரிக்கும் அந்த பிளாஸ்டிக் உரையோடு விற்பனை செய்ய இயலும். தொடர்ச்சியாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த பிளாஸ்டிக் தடை விதித்தது மட்டுமில்லாமல் இந்த தடைக்கு வெளியே இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை கூட கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வகையில் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமலா, சதீஷ், ஏற்கனவே தடை விதிக்கப்பட்ட 14 பொருட்களுமே தற்போதும் பல இடங்களில் உபயோகத்தில் இருக்கிறது. இது இப்போது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு என்பது 1 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த அளவுக்கு இதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சதீஷ்? நிச்சயமாக அமலா, அதாவது தமிழகத்தில் உற்பத்தியாகும் பெரும்பாலான பிளாஸ்டிக் கழிவுகளில் அதிகப்படியான பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த 95 நிறுவனங்கள், அதாவது பொருட்களோடு இந்த பிளாஸ்டிக் உரையோடு சேர்ந்து வரும் பொருட்கள் தான் அதிக அளவில் பிளாஸ்டிக் கழிவுகளாக வெளியே வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்துவதுதான் மிகப்பெரிய சிரமமாக இருந்தது. இந்த நிறுவனங்களுக்கு நேரடியாக எந்த வகையில் தடை விதிப்பது என்ற ஒரு சந்தேகம் நிலை வந்தது. இதன் முதல் முயற்சியாகத்தான் தற்போது இந்த நிறுவனங்களுக்கான கட்டுப்பாடு, அதாவது இந்த நிறுவனங்கள் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குறித்த அளவில், அதாவது அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எந்த அளவில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறதா என்ற அளவுக்கு அந்த அளவில் தயாரித்தால் மட்டுமே அனுமதிக்க முடியும். அந்த அனுமதியை பெறுவதற்காகத்தான் தற்போது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி விண்ணப்பிக்கும் போது தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு சில பொருட்களில் எந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கில் அந்த வேதியியல் பொருட்கள் இருக்க வேண்டுமோ அந்த அளவை நிர்ணயம் செய்து அதை சோதனையின் மூலம் உறுதி செய்த பின்புதான் அந்த நிறுவனங்களுக்கு அனுமதியை பிறப்பிக்க முடியும். இருந்தாலும் கூட அந்த அனுமதியை பெற்றிருந்தாலும் கூட இந்த பிளாஸ்டிக் பொருட்களும் மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அடுத்தடுத்த காலகட்டங்களில் தற்போது இந்த 14 பொருட்களில் கூடுதலாக இந்த மாதிரியான நிறுவனங்கள் தயாரிக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் கூட அந்த பட்டியலில் இணைப்பதற்கான வேலையும் தற்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொண்டு வருகிறது. மேலும் இன்னும் 2 நாட்களில் இந்த பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்வர்கள் பயன்படுத்துவதற்கு அபராதம் விதிப்பதற்கான ஒரு அரசாணையும் தமிழக அரசு பிறப்பிக்க உள்ளது.
பிளாஸ்டிக் முறையோடு பொருட்களை விற்கும் 95 நிறுவனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்டோம். இது குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.